ஹாய் ஹலோ சோல்ஜர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டிசி டு டிசி பூஸ்டரை வச்சு நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. வோல்ட் இன்புட் கொடுத்து எவ்வளோ வோல்ட் அவுட்புட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் டிசி பூஸ்டரு. இதில் வந்து மேக்ஸ் 3 வோல்ட் இன்புட் கொடுத்தா நமக்கு எத்தனை வோல்ட் அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே தான் இன்புட்டு கொடுத்துருக்கு. இன்புட்டோட வயர் சால்ட்ரிங் பிக்கணும். நான் இது வந்து இன்புட்டு, இந்த சைடு வந்து அவுட்புட்டுன்னு அவங்களே எழுதியிருப்பாங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து 3.7 வோல்ட்டு ரீசார்ஜ் பேட்ரி. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3.7 வோல்ட்டு பேட்ரி. இதுக்கான இன்புட்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து மஞ்சள் கலர் வந்து ப்ளஸ்ஸு, பச்சை கலர் வந்து மைனஸ். பச்சை கலர் வந்து மைனஸ். இப்போ இந்த ஒயரை வந்து இதில் மாட்டியாச்சு. இப்போ வந்து இது வந்து அவுட்புட்டோட ஒயரு. இதை வந்து நம்ம இப்போ இதில் வச்சு பார்க்கலாம். இப்போ எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் வருது. மாற்றி கொடுத்தனால மைனஸ் காமிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 வோல்ட்டு கிட்டே வருது. இது வந்து 3 வோல்ட்டு. இதில் வந்து போர்டுக்குள்ளே போய் வரனால 14 வோல்ட்டு வருது. இப்போ நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணோன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 20க்கு மேலே போனனால நம்ம 200ல் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 வோல்ட் வருது. 22, 23, 24. இப்போ நம்ம வந்து ஃபேனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து 12ல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரி, 14 வோல்ட்டு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ரன் ஆகுறது. இப்போ இந்த ஃபேன் வந்து ஓடுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் இருக்க ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. இப்போ 3 வோல்ட்டு தனியாக கொடுத்திங்கன்னா ரன் ஆகாது. இந்த போர்டில் போய் வரனால உங்களுக்கு 14 வோல்ட்டு கிட்டே வருது. அதனால் ஃபேன் வந்து நல்லா ரன் ஆகுது. ஒயர் வந்து பார்த்துக்கோங்க, எங்கேயுமே இல்லை, இதிலேருந்து மட்டும்தான் வருது. இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓடுது. இப்போ இந்த போர்டு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம 12 வோல்ட்டு லைட்டை செக் பண்ணி பார்க்கலாம், எரியுதா இல்லையான்னு. இந்த லைட்டை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு லைட்டும் நல்லாவே எரியுது. சின்ன சின்ன இதுக்கெலாம் அந்த போர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத டைமில் வந்து மொபைல் சார்ஜ் போடணுன்னா அதுக்கு தனியாக ஒரு மாடல் வாங்கி அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.